உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 1977 to 2025 கிட்டத்தட்ட 48 வருஷமா இந்த 2 வாயேஜர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாக்டா எர்த்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 24 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வாயேஜர் 1 and 2 நாசா ஒரு ஆய்வுக்காக தான் பிளான் பண்ணிருந்தாங்க. மிஷன் ரொம்பவே சிம்பிள். சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டரோட டேட்டாஸை கலெக்ட் பண்றது தான் அதோட வேலை. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்த விஷயமே வேற. நாசா பிளான் பண்ணதை விடவே இந்த வாயேஜர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கு. அதோட ஃபியூவல் சிஸ்டம் எல்லாமே பெட்டரா இருந்திருக்கு. சோ இந்த இடத்துல தான் நாசா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டம், அதாவது நம்ம சோலார் சிஸ்டமே தாண்டி அனுப்ப முடிவு பண்ணிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 வாயேஜர்லயும் ஒரு கோல்டன் ரெக்கார்டை அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா 55 லாங்குவேஜஸ்ல கிரீட்டிங்ஸ் இருக்கு. முக்கியமா அதுல நம்ம மொழி தமிழ்லயும் இருக்கு. அண்ட் எர்த்தோட சில சவுண்ட்ஸ் லைக் அனிமல் சவுண்ட், பேபி கிரையிங் சவுண்ட், தண்டர் சவுண்ட் அண்ட் சில மியூசிக், அப்புறம் 116 இமேஜஸ் இன்க்ளூடிங் ஹியூமன், அனிமல், சைன், இது எல்லாத்தையுமே ஒரு டிஸ்க்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த டிஸ்க் அனுப்புனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சப்போஸ் இது ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா எர்த்னு ஒரு பிளானட் இருக்கு, அங்க ஹியூமன் ஒரு சிவிலைசேஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாம இந்த வாயேஜர் 1 2012ல நம்ம சோலார் சிஸ்டமே தாண்டி இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்க இன்டர்ஸ்டெல்லார்ல என்டர் ஆகி வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. சோ இந்த வாயேஜர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.